ஒரு ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியனாக டேர்ன் ஆகும்போது எல்லாருமே இருக்கிறது ஆஃப்டர் அ லாங் டைம் டேர்ன் ஆவாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கரெக்டான ஒரு லைம் லைட் கிடச்சி படங்கள் பண்ணிட்டு இருந்த டைமில் சடனாக நான் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை பொலிட்டிக்ஸ் போகிறேன்னு சொன்னதுக்கான காரணம் இல்லை, நான் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்ல என்னோட ப்ரையாரிட்டி இப்போதைக்கு மக்கள் சேவை செய்யணுன்றது தான் இருந்துச்சு தவிர நாளைக்கே அது எப்படி வேணால் மாறலாம். எங்க தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வரணும். எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க, அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் பேசலாம். அதுவும் இவங்க டிஎம்கே ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அது ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆமாம், ஓடுகாலின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த கரூர், அதுக்கு பண்ணதுக்கு காரணமே டிஎம்கே தானே. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு டைரக்ட் குற்றச்சாட்டு மாதிரியே இருக்கே. எனக்கு சொல்றதுக்கு பயமும் இல்லை. மக்களுக்கே இதுக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு செந்தில் பாலாஜி ஏன் கரூர்ல நிக்கல. இப்போ இவங்க சொன்னாங்க காவேரி பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்த பிரச்சனை, உங்களுக்கே தெரியும். இப்போ தண்ணி வந்துச்சு இல்லை, அதை விட என்ன உங்களுக்கு? அது வந்ததுக்கான காரணம் வேறையா இருக்குல்ல. 10 இயர்ஸ்ல 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அடிக்கணுன்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட முடியாது, டக் 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 டக்குன்னு எல்லாமே பண்ண முடியாது. 5 வருஷம் ஆட்சி இருக்கு. இது ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தொடர்ந்து வைக்கிறாங்க. என்ன தப்பு? பிரதமரே அன்னைக்கு இந்த நீட் விஷயம் போது ரீலா தானே போட்டாரு. ஏன் ரீலா போட்டாரு? அப்ப அதுவும் ரீல் ஆட்சி நீங்க சொல்லுவீங்களா? இது பிக்சரா அவங்க அவர் விஜய் அவர்களை மெயின் ஃப்ரேமா கொண்டு வந்து இது மடை மாற்றாங்க, டைவர்ட் பண்றாங்கிறத சொல்றாங்க. இப்போ அதை அவங்க பண்ணலையா? இப்போ அவங்க வந்தது டிஎம்கே ப்ரொட்டஸ்ட் பண்றது காவேரிக்காக. அங்க எதுக்கு இவங்க ஒரு நடிகை பேரை சொல்லி இந்த சர்ச்சையை உருவாக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள இதே விஷயத்த ஒரே கமெண்ட்டை நிறைய அக்கௌண்ட்ல நான் பார்த்தேன். அப்படியே ஏடா கொஞ்சம் கூட மாற்ற மாட்டீங்களாடா, ஒரு காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணுவீங்கன்ற மாதிரி. ஃபுல் ஆன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் ஹூ டர்ன்ட் இன்டு பொலிட்டீஷியன் வர்ஷினி வெங்கட் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக எனக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் உங்களை நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஆக்ட்ரஸாக உங்களோட ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க. இப்போ ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாக இருக்கீங்க. இட் வாஸ் அ பிக் சேஞ்சுன்னு சொல்லலாம், ஒரு பிக் ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ இந்த சேஞ்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சேஞ்சுக்கான காரணம் என்னவா இருக்குது? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை தான். ஸோ முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பார்ட்டியை சார்ந்து பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பட்டுச்சு. மிக மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து. கண்டிப்பாக. ஆனால் இப்போது ஜென்ரலாகவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்டு வரும்போது இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும்போது சில இடங்களில் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த பார்ட்டி ஜாயின் பண்ணதுனால இந்த ஆக்ட்ரஸாக இருக்கிறதுல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் தான் ஒரு 4 ஃபிலிம் சைன் பண்ணது வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரையாரிட்டி கொஞ்சம் இப்போதைக்கு மக்கள் சேவை அப்படின்ற பட்சத்தில் நான் தான் இது பண்ணினே தவிர எனக்கு ஒரு தடையாக நான் பார்க்கல. ஆனால் இப்போது ஜென்ரலாக ஒரு ஆக்ட்ரஸ் பொலிட்டிஷியனாக டேர்ன் ஆகும்போது எல்லாருமே இருக்கிறது ஆஃப்டர் அ லாங் டைம் டேர்ன் ஆவாங்க. அவங்களுடைய ஃபீல்டோட இதுக்கப்புறமா அந்த ஆக்ட்ரஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வரதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து ஒரு கரெக்டான ஒரு லைம் லைட் கிடச்சி படங்கள் பண்ணிட்டு இருந்த டைமில் சடனாக நான் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை பொலிட்டிக்ஸ் போகிறேன்னு சொன்னதுக்கான காரணம்? இல்லை, நான் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்ல என்னோட ப்ரையாரிட்டி இப்போதைக்கு மக்கள் சேவை செய்யணுன்றது தான் இருந்துச்சு தவிர நாளைக்கே அது எப்படி வேணால் மாறலாம். நாளைக்கு என்ன நிச்சயன்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ப்ரையாரிட்டி என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் பாலிடிக்ஸ்குள்ளே வந்த உடனே நம்ம கையில் நமக்கான ஒரு பவர் இருந்தால் அது பெட்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பவருக்கு வரணும், அதை இன்னும் அதிகமாக செய்யணுங்கிற ஆசை இருக்கா? இல்லை, இப்போ எனக்கு பவருக்கு வரணுன்ற ஆசை இருக்கா இல்லையான்னா, பவருக்கு வந்தால் மக்களுக்கு இன்னும் பெட்டராக சேவை செய்யலான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுப்பேன். அதை நான் மறுக்க மாட்டேன். பட் எனக்கு இப்போ பதவி ஆசைப்பட்டு தான் நீ இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே. பதவிக்கான எந்த ஒரு ஆசையும் இல்லையா? இல்லை, இப்போ பதவி கிடச்சி மக்களுக்கு இன்னும் பெட்டராக சேவை செய்யலான்ற பட்சத்தில் வந்தால் கண்டிப்பாக அதை நான் ஏற்றுப்பேன். ஓகே. தொடர்ந்து இப்போது உங்கள் கட்சியை பற்றியும் அதில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இதை சுற்றி நடந்துட்டு இருந்தது. உதயநிதி அவர்கள் அரசு செய்யப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க?
ஆக்சுவலாக ரொம்ப கேவலமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்படி அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் பேசலாம்? அதுவும் இவ்வளோ பேர் மத்தியில் மேடையில். அந்த மேடை வந்து இவங்க டிஎம்கே ப்ரொட்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அது ப்ரொட்டஸ்ட்டுக்கு பண்ண மாதிரி தெரியல. தேவையில்லாத கமெண்ட். அது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் பண்ணது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தவறான விஷயம் தான். அது அந்த குறிப்பிட்ட ஆக்ட்ரஸோட பேருன்றதுக்காக மட்டும் இல்ல. அந்த இடத்துல எந்த பொண்ணோட பேர் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும், அவர் அந்த கமெண்ட் குடுத்திருந்தா, அது தப்பா தான் போயிருக்கும். ஸோ இந்த நடிகைனால தான் அந்த கமெண்ட் வந்துச்சு அப்படின்றத தாண்டி, இப்போ அவரோட ஃபேமிலிலேருந்து யாராச்சும் அவங்க பேர் சொல்றாங்கன்னா, அந்த கமெண்ட் அவர் பண்ணுவாரா? அதுதான் எங்க கேள்வியே தவிர, அது ரொம்ப வந்து கேவலமா தான் நான் பார்த்தேன். நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன். என்னோட சார்புல, என்னோட பார்ட்டி சார்புலயும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆபாசமா பேசுறது, ஒரு பெண்ண வந்து டபுள் மீனிங்கா ரொம்ப கொச்சப்படுத்துறது சுத்தமா வந்து நல்லாவே இல்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அது அழகும் கிடையாது. ஸோ அவங்களே அப்படி செஞ்சாங்கன்னா, அப்போ அவங்களோட ஆதரவாளர்கள் ஓகே அப்போ இது வந்து கரெக்ட்டு அப்படின்னு எடுத்துப்பாங்க. இவ்வளோ ஏன் 2 பேரும் அவங்க பார்ட்டிலயே வந்து பேட்டி குடுத்தாங்களே, எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாரி. அவ்வளோ கேவலமான சீப்பான மைண்ட் செட் இருக்கிறவங்க ஒரு கட்சி நடத்தினா அது எப்படி விளங்கும்? தமிழ்நாடு மக்கள் அதனால தான் அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. இப்போ வந்து அவர் பேசுனது சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள யாருமே வாதாட வரல. ஆனா, மற்ற விஷயங்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்காம, இந்த விஷயத்துக்கு உடனடி நடவடிக்கைங்கிறது சரியாங்கிறது தான் என்னோட இல்ல கேள்வி. தவறு. நெறைய பேர் அவர் பேசினது தப்பில்லன்னு சொல்லி வந்தாங்க. வக்காலத் வாங்குனாங்க நெறைய பேர். அதையும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து எடுத்துட்டு தான் வரணும் இந்த இடத்துல. அத பத்தி பேசி தான் ஆவணும். எப்படி அது வந்து இவங்க கண்மூடித்தனமா அத வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. அப்படி பண்ணக்கூடாது. அவங்க வீட்லேருந்து ஒருத்தவங்க பேர இப்படி சொல்லி, அவங்க இந்த மாரி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சும்மா இருந்திருப்பாங்களான்றது தான் கேள்வி. கண்டிப்பா மாட்டாங்க. அதான் சொன்னேன். அதுக்கு உள்ள இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் வெளிய இருந்து பல அப்போசிஷன்ஸ் வந்தது. நேஷனல் மீடியா வரைக்கும் இவர் சொன்னது தவறுங்கிறத எடுத்து சுட்டிக்காட்டி பேசியிருந்தாங்க. முக்கியமான கேள்வியா இருக்கிறது, காவேரிக்காக வந்து பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தபோதும், அவர் கர்நாடகா போய் சந்திப்பாருங்கிறத தவிர்த்து, வேறு எந்த விதமான ஒரு விஷயங்களும் வரப்படல. ஸோ, இத்தன விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இதற்கெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல. அத பத்தின பேச்சுகள் வரல. இல்ல வீடியோவோ, அத சம்பந்தமா எதுவும் வரல. ஆனா, இந்த ஒரு விஷயத்துக்கு அவசரமா எல்லாரும் இது பண்றாங்க. கட்சி சார்பினர் இருக்கிறவங்களே வந்து பலர் இப்ப கண்டனம் தெரிவிச்சு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபடுறாங்க. இது முதல்ல வந்து ஒரு கரெக்டான விஷயமா பார்க்கப்படும். என்ன தப்பு? இப்போ நீட்டுக்கு நீங்க வந்து பேச்சு குடுக்கலன்னு நீங்க வந்து கேட்குறீங்க. அது வந்து ஆல்ரெடி பேன் நீட்டுன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு இருந்த பட்ஜெட்லயும் அவங்க வந்து அத நாங்க திருப்பி இது பண்ணுவோம். நீட் வந்து அபாலிஷ் பண்ணோன்றத சொல்லிட்டாங்க. புரொட்டஸ்ட் நடக்கிறது டெல்லில. இவங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஜ்லயே அவர் தெளிவா சொல்லியாச்சு. அவர் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறாரோ, அது அவரோட அக்கவுண்ட்ல இருந்து தான் வரணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. அவரு என்ன சொல்லணுமோ அத அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஜ் மூலமா வந்து நமக்கு ட்வீட்டா நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அங்க வந்து வேற நீட் பேன் பண்றதுக்காக அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம போயிட்டு வாய்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ இவங்க சொன்னாங்க, காவேரி பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமா இருந்த பிரச்சனை உங்களுக்கே தெரியும். இப்போ தண்ணி வந்துச்சுல்ல. வந்துச்சா இல்லையான்றது தானே கேள்வி. நாங்க இத பண்ணல, அத பண்ணல 1000 பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. பட் தண்ணி வந்துச்சே. அத விட என்ன உங்களுக்கு? ஆனா, அது வந்ததுக்கான காரணம் வேறையா இருக்குல்ல. இப்போ அங்க மழை அதிகமானது அது விடமாட்டேன்னு சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த டைம்ல இங்க எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பட் மழை காரணமா அத ஓப்பன் பண்ணி விட்டாங்க. தண்ணி வந்துச்சு. ஆனா, அதுக்கு இவர் சொல்லியிருக்கணும். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும். இப்போ அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாவும் இருக்குல்ல. ஆரம்பத்துல வந்து இதுக்கு நீதி சொல்லாதம்போது இருக்கிறதுங்கிறது வேற. உச்சநீதிமன்றத்துல இருந்து அந்த தீர்ப்பு வந்தாச்சு. இத்தன இது விடணும்னு. அப்பயும் அத ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு வார்த்தை விட்டுருக்கணும் தான் என்னுடைய கேள்வியாவும் இருக்கு. கர்நாடகா போறேன்னு சொல்லும்போது எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? இங்க இந்த அன்புமணி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. டிஎம்கே அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாரி போனா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நீங்க என்ன வந்து கிழிக்க போறீங்க பார்க்கலாம். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? தண்ணி வரணும். அதுதானே. அது வந்தாச்சுல்ல. அதுக்கப்புறம் இவங்க இன்னும் சொல்லி, சொல்லி, சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதே. நேத்து அவர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அவர் உடனே ஒரு பேட்டி வந்து பத்திரிக்கையாளருக்கு குடுத்திருந்தாரு. அதுல அவர் முதல்வர குறிப்பிட்ட வார்த்தையும் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமா. ஓடுகாலின்னு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த 41 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த கரூர். அதுக்கு பண்ணதுக்கு காரணமே டிஎம்கே தானே! அவளுங்களே வந்து ஏதாவது கரூர் கம்பெனிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களே ஆள் அனுப்பிச்சு இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி, அதனால எப்பவுமே ஒரு விஷயம் வந்து எண்ணம் வந்து கரெக்ட்டா இருக்கணும்.
எப்படி மக்களை வந்து சாவடிக்கணும், மக்களுக்கு எப்படி கஷ்டம் கொடுக்கணும், மக்களை எப்படி கொள்ளையடிக்கணும், இதே மைண்ட் செட்ல இருந்தா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு விளங்காது. இதை ரொம்ப கிளியரா மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்கள அடிச்சு உட்கார வச்சு ஸ்டாலினையா கொளத்தூர்லயே தோத்துட்டாருன்னா அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. இப்படி ஒரு கவர்மெண்ட் அவங்க வேணான்றதுனால தான் எங்க தலைவரை வந்து கிளியரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இப்புள்ள மக்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியோட செயல்படுறாங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து ஒரு டைரக்ட் குற்றச்சாட்டு மாதிரியே இருக்கே இப்போ. அதற்கு காரணம் திமுக தான் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றதுமே சரியா? ஏன்னா அங்க நடந்த விஷயம் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு, இதாயிருக்கு. அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இல்ல இப்ப அவங்க தானே அது பண்ணியிருப்பாங்கன்னா, அப்ப அவங்க மேல குற்றச்சாட்டுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் அத வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு பயமும் இல்ல. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடணும். ஏன்னா இப்படி கிளியரா அது மக்களுக்கே தெரியுங்க. நான் சொல்லி தான் வந்து தெரியணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மக்களுக்கே இதுக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ இருந்த ஒரு செந்தில் பாலாஜி ஏன் கரூர்ல நிக்கல? இவர் வந்து லேட்டா வந்தது ஓகே. இவர் லேட்டா வந்திருக்காரு. பட் அவரு எதுக்காக லேட்டா வந்தாரு? வழியில நிறைய மக்களை சந்திச்சுட்டு வர்றது வந்து யூசுவலான ஒரு விஷயம். நம்ம வந்து மக்கள் வராங்கன்ற பட்சத்துல முடியாதுன்னு அவங்களால சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம் மக்கள் பார்க்க வந்திருக்காங்க. அது வந்து அவரால மறுக்கவும் முடியாதுல்ல. ஸோ அதனால பல இதனால லேட் ஆயிடுச்சு. அது மட்டும்தானே தவிர, அவர் அதுக்கு காரணம் நம்ம சொல்லிட முடியாது. ஓகே. ஆனா நேத்து அவர் பேசுறது மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்போது, இல்ல பேசும்போது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அவரு வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட "இது எப்படி பார்க்குறீங்கன்னு அவர்ட்ட கேட்கும்போது, "நான் இத காமெடியா பார்க்குறேன்" அப்படின்ட்டு சொன்னாரு. இதெல்லாம் காமெடியா இருக்கிறவங்க இத சொல்றது தான் இன்னும் எனக்கு காமெடியா இருக்கு. அப்படி நிஜமாவே ஏதாவது மக்களுக்கு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த 5 வருஷத்துல அவங்க எதுவுமே நிஜமாவே பண்ணல. அது நிஜமாவே ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, மக்களுக்கு கண்டிப்பா ஓட் போட்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வேணாம், இவனுங்களோட மாடல், இந்த கரப்ஷன் இதெல்லாம் வேணான்றனால தான் வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்தாங்க. நம்ம தலைவர வந்து தேர்ந்தெடுத்தாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்ட காப்பாத்த ஒருத்தங்க, நம்ம வீட்லேருந்து ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் மக்கள்கிட்ட நல்ல ஒரு விஷயமும் அண்ட் தெளிவான விஷயம் நான் சொல்லுவேன். ஓகே. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகப்போகுது. இந்த ஒரு எந்த மாதிரியான மாற்றம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவருடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ எல்லாரும் வந்துட்டு உடனே வந்து எல்லா விஷயமும் பண்ணிட முடியாது. ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட முடியாது. டக் 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 டக்ன்னு எல்லாமே பண்ண முடியாது. 5 வருஷம் ஆட்சி இருக்கு. எல்லாமே வந்து ஸ்லோவா பண்ணுவாங்க. அவங்களோட அணுகுமுறை நான் வந்து ரொம்ப அ லைக் ரசிக்கிறேன். அந்த கவர்னன்ஸ் இருக்குல்ல, அரசு முறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது. இப்போ கூட பட்ஜெட்ல டெண்டர் போடுறதெல்லாம் வந்து ஓப்பனா இருக்கணும். இந்த மாரி கரப்ஷன்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட மாடலோ யாரா இருந்தாலும் அந்த நோக்கத்துல அவங்க இல்லையே. எப்படி மக்கள்ட்டேருந்து புடுங்கலான்னு தானே பார்த்தாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்லோவா நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். உடனே வந்து சுடு தண்ணீல குதிக்க முடியாதுல்ல. ஸோ ஸ்லோவா டைம் குடுத்தா தான் அவங்க வந்துட்டு நெறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்ல நெறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து 10 இயர்ஸ்ல 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அடிக்கணுன்ற ஒரு விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஃபார் விஷன் வந்து நான் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். யூசுவலா 5 வருஷத்துக்கான இது மட்டும் தான் எல்லாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு பெட்டர் விஷன் இருக்கு. அண்ட் நெறைய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ், ஜாப்ஸ்ன்னு இவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நல்லா தான் போகுது. இன்னும் கொஞ்சம் டைம் குடுத்தா கண்டிப்பா பெட்டரா பண்ணுவாங்க. 5 வருஷம் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நல்ல மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கலாம். அவங்க ஓட் போட்டது வந்து வீண் போகாது. அண்ட் தொடர்ந்து வந்து இப்போ விஜய் அவர்கள் மேல சரி, தாவேகா ஆட்சி மேலயும் சரி, வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இது வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த தொடர்ந்து வைக்கிறாங்க. ஈவன் இப்ப அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இத வந்து சீமான் அவர்களும் மேடையில சொன்னார். உதயநிதி அவர்களும் சொல்றாங்க. தொடர்ந்து வந்து இத ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? என்ன தப்பு? இப்ப ரீல்ஸ் பண்றதுல என்ன தப்பு? பிரதமரே அன்னைக்கு இந்த நீட் விஷயம் போது ரீலா தானே போட்டாரு. ஏன் ரீலா போட்டாரு? அப்ப அதுவும் ரீல் ஆட்சி நீங்க சொல்லுவீங்களா? அவர் ரீல் போடுறாருன்னா, ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஜென்ஸிக்கெல்லாம் அது இன்னும் கனெக்ட் ஆகும். அவர் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணணும்னு நெனச்சுக்கிறாரு.
அது மாதிரி பண்றதுல தப்புன்னு நான் கேட்கிறேன். ஆனா இதை ரீல் ஆட்சின்னு சொல்றது வந்து வீடியோ போடுறதுனால இல்ல, தொடர்ந்து ரீல்ஸ்லயும் சோஷியல் மீடியாலும் இந்த ஆட்சி இப்படி இருக்கு, இந்த ஆட்சி இப்படி இருக்குன்னு சொல்லப்படுறதுனாலையும் கள நிலவரம் அப்படி இல்லைங்கிறத கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அவங்க வெறும் வீடியோ போடுறத மட்டும் வச்சு சொல்லல. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட்டரா இல்லையான்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இது டிஎம்கே சப்போர்ட்டரா நான் கேட்கிறேன். ஜென்ரலா இந்த விஷயங்கள் கேள்வியா வைக்கப்படுது இல்லை, அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு இன்னும் தெரிய வருது. இப்ப எல்லாருமே கையில போன் வச்சிருக்காங்க, எல்லாருமே ஜிபே வச்சிருக்காங்க, எல்லாருக்குமே அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்கு. அதுல என்ன தப்பு? நாடு எப்படி முன்னேறுதுன்னு மக்கள் பார்க்கட்டுமே. ஆனா அது ஆல்ரெடி கட்டப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு மெட்ரோக்கான பாலம் தான். அந்த இடத்த தான் அவர் வந்து பார்வையிடுறாரு. பட் அந்த சமயத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், காவேரி ஆறோட பிரச்சனை வந்து அதிகபட்சமாக போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல தான் அந்த ரீலும் வருது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றது, இது வந்து பிக்சரா அவங்க வந்து அவர் விஜய் அவர்களை மெயின் ஃப்ரேமா கொண்டு வந்து இதை மடை மாற்றாங்க, எந்த விஷயம் டைவர்ட் பண்றாங்கிறத தான் சொல்றாங்க. இப்ப நேத்து நடந்ததுக்குமே உதயநிதி அவர்கள் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, இதை என்னை வந்து குண்டுக்கட்டாக அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் நான் காவேரி பிரச்சனையை பேசினேங்கிறதுனாலதான், இதுக்காக தான் வந்து அவங்க இதை மடை மாற்றாங்கன்னு தொடர்ந்து இந்த மடை மாற்றாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்ப இது மடை மாற்று வேலையை நீங்க இப்ப அது அவங்க பண்ணலையா? இப்போ அவங்க வந்தது டிஎம்கே ப்ரொடெஸ்ட் பண்றது காவேரிக்காக. அங்க எதுக்கு இவங்க ஒரு நடிகை பேரை சொல்லி இந்த சர்ச்சையை உருவாக்கணும்? இதை எதுக்கு நாங்க வந்து டைவர்ட் பண்ணோம்? அவங்க பண்ற விஷயத்தை தான் நாங்க குத்தி காமிச்சு அரெஸ்ட் எல்லாம் நடந்துச்சே தவிர, இது வந்து டைவர்ட் பண்ணோன்ற நோக்கத்துல கண்டிப்பா கிடையாது. அது ஏன் வந்து அவங்களுக்கு வேற எந்த பாயிண்ட்டும் இல்லை அதை டிஃபெண்ட் பண்ண, அதனால ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி அன்னைக்கே அதை டைவர்ட் பண்ணுன்ற விஷயம் சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள வந்து இதே விஷயத்த ஒரே கமெண்ட்டை நிறைய அக்கௌண்ட்ல இருந்து நான் பார்த்தேன். அப்படியே ஏடா கொஞ்சம் கூட மாத்த மாட்டீங்களாடா, ஒரு காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணுவீங்கன்ற மாதிரி. இது எல்லாமே வந்து ஃபேக் நரேட்டிவ். அதாவது நாங்க நரேட்டிவ் செட் பண்றோம்னு இவங்க சொல்றாங்களே தவிர, நரேட்டிவ் செட் பண்றதே அவங்க தான். ஒரு தப்பை பண்ணிட்டு அதை வந்து ஒத்துக்காம இதை நான் காமெடியா பாக்குறேன், இதெல்லாம் என்ன ஏவன்னு எனக்கு தெரியல. இவனுங்களே வந்து நரேட்டிவை செட் பண்ணிட்டு எல்லா பழியும் வந்து எங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. எப்படி இந்த கரூர்ல நடந்த விஷயம் மாதிரிதான்.